ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. அன்பு நேயர்களே, அனைவருக்கும் ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, குரு பெயர்ச்சி. நாம் எல்லோரும் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு பெயர்ச்சி எதுனா குரு பெயர்ச்சி தான். பொதுவாக எல்லாருக்குமே பெரிய சக்கரவர்த்தியா இருந்தாலும், பெரிய ஒரு செல்வந்தராக இருந்தாலும், ஒரு பணக்காரனா இருந்தாலும், அவன்கிட்ட எல்லா பணங்காசும் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோமே. இன்னும் ஒரு 100 ஆண்டுகளுக்கு தேவையான அல்லது 200 வருஷத்துக்கு தேவையான பணங்காசு ஒருத்தர்கிட்ட இருக்கு. அவனுக்கும் பயம் இருக்கும், அவனுக்கும் கஷ்டம் இருக்கும். அந்த பணத்தை பாதுகாக்கிறது எப்படிங்கிற கஷ்டமா இருக்கலாம், அல்ல எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம், அல்லது வேற ஏதேனும் ஒரு பயம் இருக்கலாம். அதே போல ஒரு பரம ஏழைக்கும் ஃபியூச்சரை பத்தின ஒரு பயம் இருக்கும். அப்போ இதெல்லாம் கிரக கோளாறுன்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா தசாபுத்திகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தசை ஒருத்தருக்கு ரொம்ப நல்ல தசையா இருக்கும், யோக தசையா இருக்கும். அந்த யோக தசையில நல்லா ஒரு 8 வருஷம் சூப்பரா போயிருக்கும். திடீர்னு ஒரு வருஷம் அவனை போட்டு படாத பாடுபடுத்தி இருக்கும். அவன் இதுக்கு வாழ்க்கையே வேணாங்கிற ஒரு சூழ்நிலைக்கு விரக்திக்கு போகக்கூடிய வச்சு செஞ்சிருக்கும் அந்த தசை, அந்த புத்தி. அப்ப அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னாக்கா, சுபர்ன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு எந்த தசாபுத்திகள் நடந்தாலும், எந்த தசை நடந்தாலும், அது யோக தசையோ அவயோக தசையோ சூப்பரான தசையோ எது நடந்தாலும், குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் உங்களை பார்க்குமே ஆனால் உங்களுடைய அசுபஸ்தானத்தை பார்த்தா அசுபங்கள் குறையும், சுபஸ்தானங்களை பார்த்தா சுகங்கள் கூடும். அதுதான் விஷயம். அப்ப அவர் எங்க இருந்தாலும் நன்மையைத்தான் செய்வார். எனக்கு 8ல குரு மறைஞ்சிட்டார், நீங்க கவலைப்பட வேண்டாம். அப்ப அவர் எங்க பாரு, உங்க 12 பார்ப்பார், உங்க விரயத்தை குறைப்பார், உங்க 2 பார்ப்பார், தனவரவை கூட்டுவார். அப்ப இந்த மாதிரி குரு பகவான் நவகிரகங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். வருஷத்துக்கு அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்கள், துலாம் ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி உங்க ராசிக்கு இது நாள் வரையில் 7ஆம் பாதத்துல இருந்து வந்த அந்த குரு பகவான் என்ன பண்றாருங்க, 8ஆம் இடத்திற்கு செல்கிறார். அஷ்டம குரு. பொதுவாகவே துலாம் ராசி அன்பர்களே சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு குரு பயிற்சி, அப்படிதான் சொல்லணும். ஆனாலும் எந்தெந்த துறைகளுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி சப்போர்ட்டா இருக்கும், துலாம் ராசியை பொறுத்தவர்கள் எந்தெந்த துறைகளுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்ப பொதுவாகவே 8ஆம் பாவம் அப்படிங்கிறது சரி கிடையாது அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். ஆனாலுமே கூட 8ல் குரு இருப்பது சிறப்பு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, முக்கியமான 3 பாவங்களை பார்க்கிறார். துலாம் ராசிக்கு 12ஆம் பாவமாக இருக்கக்கூடிய அந்த விரயஸ்தானத்தையும், துலாம் ராசிக்கு 2ஆம் பாவமாக இருக்கக்கூடிய தனஸ்தானத்தையும், துலாம் ராசிக்கு கேந்திரஸ்தானமாக இருக்கக்கூடிய அந்த 4ஆம் பாவம் மகர ராசியும் அந்த குரு பார்க்கிறார். இப்ப ஃபர்ஸ்ட் பாசிட்டிவான விஷயங்களை எல்லாம் நம்ம பார்த்துருவோம். பாசிட்டிவான விஷயங்கள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, குருவை பொறுத்தவரையிலே சுக்கிரனுடைய வீட்டுல உங்களுடைய ராசிநாதன் அவர் வீட்டுல தான் அந்த குரு நிற்கிறார். உங்க ராசிநாதன் யாரு? குரு, சுக்கிரன். அப்ப ரிஷபமும் சுக்கிரன். அப்ப குரு பகவான் உங்க ராசிநாதன் ஆகிய சுக்கிரன் வீட்டுல தான் நிற்கிறாரு. அது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதோடு மட்டுமல்லாது அந்த குருவானவர் நல்ல யோகங்களை எல்லாம் தரப்போகிறார், ஒரு வளர்ச்சியை தரப்போகிறார், நல்ல முன்னேற்றத்தை தரப்போகிறார். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்களுக்கு 6-12 அமைந்திருக்கக்கூடிய அந்த ராகுவும் கேதுவும் 6-12 அமைந்திருக்கிறார்கள், மறைவஸ்தானங்கள் இருக்கிறாங்க. அது ஒரு சிறப்பு. அதோடு மட்டுமல்ல, துலாம் ராசி என்பவர்களே, யாரெல்லாம் இந்த ஷேர் மார்க்கெட் அந்த பிசினஸ் பண்றீங்களோ, அல்லது இன்சூரன்ஸ் பண்ணக்கூடியவங்க, மார்க்கெட்டிங் பண்ணக்கூடியவங்க, மெயினா மார்க்கெட்டிங், ஃபார்மா, ஹாஸ்பிட்டல்ஸ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே சிறப்பான ஒரு குரு பெயர்ச்சியாக இந்த குரு பெயர்ச்சி அமைக்க போகிறது. பொதுவாக துலாம் ராசி என்பவர்களே, நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரை, பிசினஸ் வர்த்தகத்தை பொறுத்தவரையிலே ஒரு தனி ஆபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், சுய தொழில் ஓன் பிசினஸ் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம்,
இன்னும் சொல்ல போனா துலாம் ராசி என்பவர்களே ஸ்கூல், காலேஜஸ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள், யூனிவர்சிட்டிஸ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அதே போல ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், இன்னும் சொல்ல போனா பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், டிரான்ஸ்போர்ட், அதே போல விவசாயம் செய்யக்கூடியவர்கள், விவசாய பொருட்களை எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, இந்த மாதிரியான தொழில்கள் எல்லாம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே. அப்ப எங்கெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னா, ரொம்ப கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், பகை உணர்வுகள் கொண்டவர்களோடு ரொம்ப விலகி இருக்க வேண்டும். உங்களுக்கே தெரியும், இவங்க ரொம்ப விஷமமானவங்க, இவங்க ரொம்ப மோசமானவங்க. பிசினஸ்லயே ஆகட்டும், கொடுக்கல் வாங்கல, பணம் கொடுக்கல் வாங்கல, ஒரு டிரான்சாக்ஷன் செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு தெரியும், இவன்ட நம்ம வச்சுக்கூடாது அப்படின்ற மாதிரி. பிசினஸ்ல பகை உணர்வு கொஞ்சம் வளர்வதற்கு வாய்ப்பு என்ன, அஷ்டம குருங்கிறதால எதிரிகள் கொஞ்சம் பலமடைவார்கள். அதனால அந்த விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சரி, அந்த எதிரியை அடக்குவதற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? இது எல்லா துலாம் ராசிக்கும் நடக்கும்னு சொல்ல முடியாது. அப்ப யாருக்கெல்லாம் அந்த அசுரருடைய தசாபுத்திகள் நடக்குதோ, அந்த பகை உணர்வுகள், எதிரிகளுடைய தொந்தரவுகள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களா மட்டும் ஒரு ஆலய வழிபாடுகளை செய்து கொள்வது, சரியான பரிகாரங்கள்ல தெய்வ வழிபாடுகள் செய்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அப்ப தொழில்துறையை பொறுத்தவரையில துலாம் ராசி என்பவர்களே பிசினஸ் சிறப்பானதாக இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும். அதே போல மீடியா துறையில இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவா இருக்கலாம், சேட்டலைட் சேனலாக இருக்கலாம், நியூஸ் பேப்பராக இருக்கலாம். சேட்டலைட் சேனல் அதாவது மீடியா துறையை பொறுத்தவரையில அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும். காரணம் சுக்கிரன், குரு சுக்கிரன் மீடியா துறையில வளர்ச்சி அடையணும், நல்லா டெவலப் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு எல்லாம் இது ஒரு பொற்காலமாக அமைய போகிறது. நல்ல முன்னேற்றம் ஏற்படும் துலாம் ராசி மீடியா துறையை சார்ந்த அன்பர்கள். அதே போல அரசியல் தலைவர்கள், நீண்ட நாட்களுக்கு பிறகு துலாம் ராசி அரசியல் தலைவர்கள் களம் காணப்படுவார்கள். அவங்க நின்று களத்துல நின்று போட்டிக்கு நின்று ரொம்ப நாள் ஆயிருக்கும். அந்த மாதிரி நீண்ட ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு, ஒரு 8 வருஷத்துக்கு பிறகு மீண்டும் இந்த துலாம் ராசி என்பவர்கள் இந்த 24வது வருடத்துல களம் காணப்படுவார்கள், களம் காணுவார்கள். அரசியல்ல போட்டியிடுவதற்கு பதவி போட்டிகளுக்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த பதவி போட்டியில் நின்றாலும் நீங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள், அதிகம் வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி என்பவர்கள். அப்ப அரசியல்ல ஈடுபட்டிருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு வெற்றி நிச்சயம். இருந்தாலும் செலவு செய்வதற்கு முன்பாக அல்லது அந்த நாமினேஷன் பண்றதுக்கு முன்பாக ஒரு முறை உங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கிறது நன்மையை தரக்கூடியதாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே. மெயினா என்ன பிரச்சனை துலாம் ராசிக்கு? கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், நிறைய கேஸ் பெண்டிங்ல இருக்கு. அது உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், எங்க இருந்தாலுமே கூட துலாம் ராசிக்கு அந்த வம்பு வழக்குகள் அதிகமாக உள்ளது. ஸோ வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் நிச்சயமா அதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரபிளா வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி அன்பர்கள். அதே போல வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், இடமாற்றங்கள் இருக்கும், அரசு அதிகாரிகளுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். அரசு அதிகாரிகள் கொஞ்சம் வேலை செய்யற இடத்துல கஷ்டங்கள், கவலைகள் இருக்குமே ஆனால், குழப்பங்கள், எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே ஆனால் அந்த எதிரிகளுடைய தொந்தரவுகள் எல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல துலாம் ராசி அன்பர்களே வேலை செய்யற இடத்துல அல்லது இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய இடத்துல தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், வம்பு வழக்குகள் இவையெல்லாம் குறையும். அதே போல மறைமுகமான பிரச்சனைகள், 8ல குரு, நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு மறைமுகமான பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரிக தோஷங்கள், ஏதோ ஒண்ணு இருக்கு, பிளாக் மேஜிக்ன்ற மாதிரி ஒரு சம்திங் ஒண்ணு இருக்கு. அது ஏதோ ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அன்ஃபேவரபிளா அந்த மறைமுகமான பிரச்சனைகள் அல்லது செய்வினை கோளாறுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி இடத்துல ரொம்ப எச்சரிக்கையா கவனமா நடந்து கொள்ள வேண்டும். அதெல்லாம் கிளியர் பண்றதுன்னா நிச்சயமா அது ரொம்ப ஜாக்கிரதையா பயபக்தியோடு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். நல்ல ஒரு குரு அதுதான் வழிகாட்டணும். அப்போ அந்த செய்வினை கோளாறு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவை குறையும். குறிப்பா ஹெல்த், ஆரோக்கியத்துல நல்ல மேம்பாடுகள் இருக்கும். நிறைய துலாம் ராசி என்பவர்களுக்கு இப்ப நான் சொன்னேன் இல்லையா, சில பேருக்கு வீடு பிரச்சனையா இருக்கலாம், சில பேருக்கு இடம் பிரச்சனையா இருக்கலாம், ஒரு சில அன்பர்களுக்கு
இருக்கும் இடம் பிரச்சனையாக இருக்கலாம். அது ஆஃபீஸாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம். இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு, இந்த இடத்துக்கு மாறினதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு, இந்த சேர் எப்படி திரும்பி போனதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு, வாஸ்து பிரச்சனையாக இருக்கு. ஸோ அது மாதிரி கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் இருக்கும். அவையும் சரி செய்து கொள்வது சிறப்பு. கண்ணில் துலாம் ராசி அன்பர்கள். அப்போ எதுலாம் அன்ஃபேவரபிளா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நிச்சயமா தனலாபம் இருக்கும், சுகம் அதிகரிக்கும், திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் துலாம் ராசி அன்பர்கள். மறைமுகமான வருமானம், அதாவது மெயினா இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறவங்க, பணங்காசு கொடுத்து வாங்கக்கூடியவங்க, டிரான்சாக்சன் செய்யக்கூடியவங்க, குறிப்பா வட்டிக்கு பணம் கொடுக்கக்கூடிய அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள். அப்ப அதுல தனலாபம் இருக்கும், பண வரவுகள் அதிகமானதாக இருக்கும். ஒரு பெரிய பெரிய அமௌண்ட் கொடுத்து வாங்குறீங்க, ஒரு சில ஆலோசனைகளை பெற்றுக்கணும். இந்த மாதிரி செய்யுங்க, இதுதான் உங்களுக்கு சரிபட்டு வரும், அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, எல்லாரும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க, அந்த மாதிரி ஒரு அட்வைஸ் இருக்குமே. ஆனால் அதை பணிந்து ஏற்றுக்கொண்டு நடப்பது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே. அப்ப டிரான்சாக்சன் நல்லபடியா இருக்கும், பணங்காசு தனலாபம் இருக்கும், வருமானம் அதிகரிக்கும், கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே. லக்ஷ்மி கடாட்சம் பெருகும், லக்ஷ்மி கடாட்சம் பெருகும், உங்களுக்கு அந்த லக்ஷ்மிகர யோகம் கிடைக்கும், சுகம் அதிகரிக்கும், சுபஸ்தானங்கள், சுப மங்களகரமான நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள் வீட்டுல, ஃபேமிலியில, வெளியில, வேலை செய்யற இடத்துல, தொழில் பண்ணக்கூடிய சுப நிகழ்ச்சிகள், மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு பாக்கியங்கள் உண்டு. மெயினா சௌபாகியம் என்று சொல்லக்கூடிய லட்சுமி கடாட்சம், சௌபாகியம் அதிகரிக்கும். அதே போல நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு கவலை கஷ்டங்கள் இருக்குமே. ஆனால் கவலைகள், கஷ்டங்கள், மனக்குழப்பங்கள் இருக்குமே. ஆனால் அவையெல்லாம் விலகி நிம்மதி கிடைக்கும். இன்னைக்கு அதுதான் துலாம் ராசிக்கு வேணும். என்ன வேணும்னா எனக்கு நிம்மதி வேணும் சார், சந்தோஷம் வேணும். நிச்சயமா துலாம் ராசி என்பதே உங்களுக்கு நிம்மதி, சந்தோஷம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, திரவிய லாபம், செய்தொழில நல்ல லாபங்கள் அதிகரிக்கும். அதே போல பெண்கள் விஷயத்தில், பெண்களிடத்தில் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். நிச்சயமா உங்களை தேடி பெண்கள் வந்தாலும் சரிதான், பெண்களை தேடி நீங்க போனாலும் சரிதான், பெண்கள் விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஸ்திரீ பிழைகள் உண்டு, பகைகள், பெண்களிடத்திலே பகைகள் அதிகரிக்கும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மீதான பிரியம், பாசம் அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கையில பந்து விஷயத்தில அந்த பிரியம் அதிகரிக்கும், பாசம் அதிகரிக்கும். ஒரு சில துலாம் ராசி என்பவர்களுக்கு உறவு முறைகளை, கூட பிறந்தவங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, கூட பிறந்தவங்க ரிலேஷன்ஷிப்பு, அதுல வந்து விரோதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் வந்துடும். அங்கதான் நீங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இவன் தானே கோச்சல் பண்ண போறான், விட பண்ண போறான் அப்படின்னு நினைக்க கூடாது. அதான் அங்கதான் மறைமுகமான பிரச்சனைகள், பிளாக் மேஜிக்ல இருந்து எல்லாமே கிரியேட் ஆகும். சோ பந்து விரோதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். அதே போல செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. மெயினா உடல்நிலை ஆரோக்கியம், ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருங்க. ஹெல்த் இஷ்யூஸ் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஹாஸ்பிட்டல் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. அதே போல காரிய சித்திகள் ஏற்படும். நீங்க நினைச்ச காரியத்தை உங்களால செய்து சாதிக்க முடியும். நீங்க நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுகிறது துலாம் ராசி அன்பர்கள். அப்போ அஷ்டம குரு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத கையில் எடுங்க. நிச்சயமா அது நடக்கிறதுக்கு என்ன குரு பெயர்ச்சி அடுத்து 1 வருஷம் இருக்கு. அதுவரை நீங்க சும்மா உட்காந்துருக்க முடியாது, சாப்பிடாம இருக்க முடியாது, உழைச்சி ஆகணும், வருமானம் வேணும். சோ இந்த மாதிரி இருக்கிறதுனால இடதுமை துலாம் ராசி அன்பர்களே முன்னேற்றம் முக்கியம். அப்போ உங்களுக்கு என்ன நடக்கணும், உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது காரியத்தை கையில் எடுங்க. அதை சக்சஸ் பண்றதுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் தேவை அப்படிங்கிறது உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அறிந்து அந்த ஆலய வழிபாடுகளை செய்வீர்களே ஆனால் நிச்சயமா நீங்க வெற்றி பெறலாம். அஷ்டம சனி கஷ்டத்தை தராது, நன்மையே செய்யும், தனலாபம் தரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய கேள்விகள் என்ன என்பதை அறிந்து செய்வீர்களே ஆனால் நல்ல நன்மை தரும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு துலாம் ராசியை பொறுத்தவரையிலே இந்த குரு பெயர்ச்சி நிச்சயமாக 60% நன்மையை செய்யும் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.